சீசன் மாறிக்கிட்டே இருக்குங்க. ரோஜா, மல்லி, அடுத்து சாமந்தி. சாமந்தி பூக்கிறதுக்கு இன்னும் 1½ மாதங்கள் இருக்குன்னாலும் நம்ம இந்த சீசன்லேயே அதற்கான பதியம் போட்டால் தான் நம்ம வீட்டில் நிறைய செடிகளும் பூக்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ சென்ற வருடம் எங்கள் வீட்டில் பூத்த பூக்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்கள். எங்கள் தோட்டத்தையே அழகாக்கின பூக்கள் இவை. கடவுளுக்கு நன்றி. அந்த விதத்தில் இன்றும் நான் பதியம் போட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாமந்தி செடிகள்லேருந்து இப்படி சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. தண்டுகளை எடுத்துக்கிட்டு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகளை நாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு நாம் ஒரு நல்ல மண் கலவையில் கற்றாழையில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நட்டுறோம். அப்படி நடும் பொழுது 15 நாட்களில் நமக்கு வேகமான வளர்ச்சியை நமக்கு கொண்டு வந்துடும். அப்படித்தாங்க நான் ஏற்கனவே நட்டதும் இன்று வேர் விட்டு வந்திருக்கு. அதையும் நான் மாற்றின வீடியோ நான் நேற்று போட்டிருக்கேன், பாருங்கள், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்படி கற்றாழையில் நினைத்த பிறகு அப்படியே மண்ணில் நல்ல ஆழமாக ஊனி விட்டுருங்க. 2 அந்த தண்டுக்குரிய கணுக்கள் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். திரும்பவும் அடிப்பகுதியிலேருந்து எடுக்கிறோம். அதை கற்றாழையில் நடைச்சி ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக நட்டுறோம். இது அப்படியே வேர் பிடிச்சிருங்க. 15 நாளில் வேர் பிடித்த பிறகு நாம் எடுத்து அதை வேறு தொட்டிக்கு மாற்றலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சென்ற வருடங்களில் பூத்ததும் அதன் பிறகு நான் இந்த மாதிரி பதியம் போட்டு உருவாக்கின செடிகளையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே நாம் சாமந்தி செடி மட்டும் நமக்கு பிடித்தமான நிறத்தில் வாங்கிட்டு தொடர்ந்து அதை மீண்டும் மீண்டும் பதியம் போட்டு நாம் உருவாக்கிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் நாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட அழியாமல் வரக்கூடிய பல செடிகள் இருக்குது. மல்லி கூட சீக்கிரத்தில் அழிஞ்சிராது, பல வருடங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். அது மாதிரியே இந்த சாமந்தி செடிகளும் நம்மக்கிட்ட பல வருடங்கள் இருக்கக்கூடியது. இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாமே நாங்கள் புதிதாக பதியம் போட்டு உருவாக்கின சின்ன சின்ன செடிகள். இவை எல்லாம் வேகமாக வந்துருங்க. 1½ மாதத்தில் நான் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக முனைகளை கிள்ளி விடுவேன். அப்படி கிள்ளி விடும் பொழுது நமக்கு அழகான மொட்டுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். அடுத்த வீடியோக்களில் நான் அதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இன்று பதியனுக்கான வீடியோ. இன்றே நீங்கள் பதியம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது சீசனுக்குள்ளே வளர்ந்துடும். தேங்க்யூ.